ஹாய்! எப்பயுமே மதுரை வந்தா ஒண்ணு பார்க்குக்கு போவோம். அப்படி இல்லாட்டினா வந்து ஏதாச்சும் பொருட்காட்சி போட்டாங்கன்னா, அங்க வந்து போவோம். இந்த மாரி இடத்துல வந்துட்டு விசிட் பண்ணி பழக்கமே கிடையாது. சரி குழந்தைங்கள எங்கேயாச்சும் கூட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, ஜாய்ஃபுல் ஜெம்ஸ். இத வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எதார்த்தமா ரீல்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, இது வந்து என் கண்ல பட்டுச்சு. சரி இங்க போலாமே அப்படின்னு பிளான் பண்ணி நான் ஹஸ்பண்ட் குழந்தைங்கள கூட்டிட்டு நாங்க அங்க போயிட்டோம். ரியலி நான் சொல்றேன், நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எந்த அளவுக்கு அங்க வந்து இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அங்க போனதுக்கப்புறம் நானே வந்து ஒரு குழந்தையா மாறிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்ளோ கேம்ஸ் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர் தான். குழந்தைங்கள நம்ம கீழ விட்டாலே போதும். அவங்களா விளாண்டுட்டு மறுபடியும் அகைன் நம்ம எங்க விட்டோமோ அங்கேயே வந்து வந்துருவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றப்ப எங்களுக்கு ஒரு ஆஃபர் குடுத்துருந்தாங்க. போறப்ப பார்த்தீங்கன்னா, சாக்ஸ் வீட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கிட்டு போலாம். இல்லன்னா அங்கேயே வந்து சேல் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு தனியா, பெரியவங்களுக்கு தனியா வந்து டிக்கெட் வந்து எடுத்துட்டு, அப்படியே மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் வந்து இது இருக்கு. நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து இங்க போயிருந்திருக்காங்க. நாங்க போன டைம் கூட பார்த்தீங்கன்னா, மதுரை முத்தண்ணாவ அன்னைக்கு தான் நாங்க மீட் பண்ணியிருந்தோம். ரியலி சொல்றேன். டிவில எப்படி இருக்காங்களோ அப்படிதான் வந்து நேர்லயும் ரொம்ப வந்துட்டு காமெடி டைப்பா தான் இருந்தாங்க. நாங்க சிரிச்சுட்டே இருந்தோம். எங்க கூட தான் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டுமே இருந்தாங்க. சன்ன கூட்டிட்டு வந்திருந்தாங்க. காலையில இருந்தே நைட் வரைக்குமே வந்துட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணிக்கலாம். பட் 1 ஹவருக்கு வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்துட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம். நாங்க வந்து 1 1/2 ஹவர் வந்து எடுத்திருந்தோம். ஈவினிங் 6:30க்கு போயிட்டு 8:00 வந்து வெளியில வந்துட்டோம். ரொம்ப நேரம் வந்துட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். உண்மையிலே விளையாண்டுட்டு மறுநாள் எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம பெயினு. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்கள கூட்டிட்டு போறோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெட்ல தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க எங்கேயுமே வந்து விழுகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்லா சேஃபா தான் இருக்கும். எந்த பயமும் இல்லாம ஒன்ஸ் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க. நீங்க வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா, குழந்தைங்கள எங்கேயாச்சும் வெளியில கூட்டு போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்த ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அன்னைக்கு குட்டீஸ் 2மே பார்த்தீங்கன்னா சரியான ஆட்டம். உண்மையிலே சாரி 1 1/2 ஹவர் டைம்ஸ் போனதே வந்துட்டு எனக்கு தெரியவே இல்ல. அவ்வளோ சீக்கிரம் போயிருச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு கூட நாங்க நெனச்சோம். பட் வந்து அடுத்த ஒர்க் இருந்தனால வந்து நாங்க அப்படியே வந்து கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. என்னைக்காச்சும் நம்ம மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி இடத்துக்குலாம் போயிட்டோம்னா, நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஃபுல்லா ப்ளே பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே நைட் டின்னரை வந்துட்டு வெளியிலேயே முடிச்சுட்டு, அப்படியே வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு. நேரே எங்களுக்கு இப்படி தான் ஜாலியாக போச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.